ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னைய போன வாரத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினார் ஒரு கவுன்சிலிங் விஷயமா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எவ்வளவோ தூரம் நான் என் லைஃப்பில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பெருசாக என்னால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியலை. ஆகையினால என்னுடைய ஃபேமிலி வந்து என் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் ட்ரை பண்ணாத விதமே கிடையாது. எனக்கு வந்து படிப்பு சரியா ஏறல. கிடைச்ச வேலைய எல்லாத்தையும் நானும் ரொம்ப சின்சியரா செய்யறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா எந்த வேலையும் எனக்கு செட் ஆகல. அ மத்தவங்க மாதிரி நான் இல்லைங்கிறதுனால என்னைய யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அ அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், "அ நீங்க வந்து இந்த வருத்தப்படுறதுக்கு காரணம் நீங்க ஜெயிக்கல அப்படிங்கிறதா? அல்லது மத்தவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதா?" அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் செய்ற வேலை எல்லாமே எனக்கு என்ன முடியுமோ அத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா, அது எல்லாம் அவங்களுக்கு பத்தல. அதனால அவங்க எல்லாரும் என்னைய பேசுறாங்க, என்னைய கிண்டல் பண்றாங்க. மற்றபடி என்னைய விட்டுட்டாங்கன்னா, நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ஏதாவது பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பேன்." அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "நீங்க செய்யறது சரி அப்போ. நீங்க உங்க பாட்டுக்கு உங்களால முடிஞ்சத செஞ்சுக்கிட்டு, நீங்க வாழ்ற வழிய பாருங்க. அடுத்தவங்க சொல்றத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்த உடனே எக்கச்சக்கமா படிச்சு நிறைய மார்க் வாங்கி, அந்த மாதிரியெல்லாம் போக முடியாது. ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நமக்கு தகுந்த வழியில நாம போறோம். நம்மளால முடிஞ்ச வழியில நாம போறோம். இன்னொருத்தருக்கு அந்த வழி முடியாம இருக்கலாம். அவர் வேற ஏதாவது ஒரு அவருக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு பாதையில அவர் வாழ்க்கைய கொண்டுட்டு போவாரு. ஆகையினால யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாம, நாம எல்லாரையும் அவரவர் வாழ்க்கைய அவரவருக்குன்னு விட்டு குடுத்தோமா இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெண்ட பொறுத்தவரைக்கும் அவர் சொன்னாரு, "நீங்க சொன்னது கரெக்ட்டு தான் மேடம். நான் என்னோட வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன். அது மத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா ஆகணும்னு அவசியம் இல்ல. அதனால தான் நான் வந்து நிம்மதியா என் வேலைய தொடர்ந்து செய்யலான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுதான் அவங்களுடைய லைஃபா இருந்தது. அவங்களுக்கு இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுவா தான் இருந்தது.